அன்பானவர்களே வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். ஹிஸ்புல்லா மற்றும் லெபனான் என்கிற அந்த தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். இந்த இயக்கங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு விரோதமாக, இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அழித்து அந்த ஏரியா மொத்தமாக பாலஸ்தீனா என்கிற பெயரை வைத்து அதை உலகத்தில் ஷைன் பண்ணி கொண்டு வரணும். உள் மனசில் இருக்கிற திட்டங்களின் வடிவம். ஹிஸ்புல்லா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நல்ல அருமையான ஒரு மீனிங் தான் அது. அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு. ஹமாஸ் என்று சொன்னால் ஸ்ட்ரெங்கு, ஜீல், பிரேவரி என்று அதனுடைய அர்த்தம். அப்படின்னா ஹமாஸ் என்று சொன்னால் வீரம், வைராக்கியம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். பார்த்தீங்களா? சரி, அல்லாஹ் தான் போதுமானவர் என்று நீங்கள் அந்த டைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு இருக்க ஆயுதங்கள், அவர் தான் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. ஹிஸ்புல்லா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தை தானே, நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு கையில் ஆயுதங்கள்? இப்போ நாங்கள்லாம் பாருங்க, பைபிளை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம், என்ன கூட கத்தி துப்பாக்கி எல்லாமே வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம். காட் இஸ் எனஃப் ஃபார் அஸ், ஜீசஸ் இஸ் எனஃப் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்வது உண்டு. எஸ், காட் இஸ் சஃபிஷியன்ட், ஜீசஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி தேவனாகி கர்த்தரே எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லும் பொழுது கையில் வேற எதுவும் இல்லையே, ஆயுதங்கள் இல்லையே பிரியமானவர்களே. அப்போ ஏன் இவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க? இங்கே தான் நம்ம பார்க்கும்போது ஒரு தீவிரவாதம், ஒரு அழிவு, ஒரு ஆத்திரம், பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியுது. இப்போ இதனால் என்ன? மீண்டும் யுத்தங்களுடைய செய்திகளையும் நாம் நம்ம கண்ணால் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நாம் என்ன செய்ய முடிகிறது? கண்ணாலே நாம் பார்க்க முடிகிறது, கேட்கவும் முடிகிறது. இது எங்கே நிற்கும்? காசா கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிச்சு. இப்போ மீண்டும் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் ராணுவம் தாக்குகிறது. ஏன் தாக்குறாங்கன்னு சொன்னால் முக்கியமான காரணம் இருக்குது. ரீசன் இல்லாமல் தாக்க மாட்டாங்க. என்ன ரீசன் சொன்னால், ஆயுதங்களை கீழே போடுங்க, சரண்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒத்து வரல. சரிதானே? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை, அதனால் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்கிறது? தாக்குதல் நடத்துகிறது. தாக்குதல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு ரீசன். ஆயுதங்கள் சேர்ப்பு விஷயம். அது எப்படி நடக்குது? ஈரானிலிருந்து ஈராக்கு வருது, ஈராக்கிலிருந்து சீரியா வழி லெபனானுக்கு ஆயுதங்கள் வருது. இப்போ கிட்டத்தட்ட 20,000 லாஞ்சர்ஸ், 20,000 ஏவுகணைகள் இப்போ ஹிஸ்புல்லா கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இதை வந்து ஐடிஎஃப்பும் சின்பற்றும் மொசாடும் மோப்பமிட்டு அதை பற்றி தெரிந்து கொண்டாங்க. ஐடிஎஃப்க்கு தெரிஞ்சேன்னு அவங்க விடுவாங்களா? மொசாடுக்கு தெரிஞ்சு அவங்க விடுவாங்களா? கண்டிப்பா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதை இனிமே என்ன பண்ணக்கூடாது, இனிமே விட்டு வைக்கக்கூடாது. இதை என்ன செய்யணும்? இப்போவே முளையிலே என்ன பண்ணணும்? கிள்ளணும். அது பழமொழி தானே, முளையிலே கிள்றது நல்லதில்லை, முளையிலே கிள்ளணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் இப்பொழுது லெபனானை தாக்குகிறது. லெபனான் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்கள் நல்ல அடி வாங்கினாங்க. இந்த பேஜர் அட்டாக் பார்த்தீங்களா? பேஜர் அட்டாக் நம்ம வந்து மறக்கவே முடியாது. பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு? நிறைய பேருக்கு கை விரல்கள் எல்லாம் பிஞ்சு போச்சு. பாக்கெட்டில் வச்சவங்களுக்கு இந்த தொடையினுடைய சதை எல்லாம் பிஞ்சு போச்சு. காதில் வச்சுக்கிட்டு இருந்தது காது ஜவ்வு போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 5000 ஹிஸ்புல்லாக்கள். இஸ்ரேலுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கு பாருங்க. அழகாக பேஜருக்குள்ளாடி வெடிமருந்தை வச்சு அதை 6 மாதம் டெக்னாலஜிக்கலாக அதை மானிட்டரிங்கில் அதை வச்சு கரெக்டாக வெடிக்க வச்சுட்டாங்கல்ல. என்னத்தை சொல்ல, கட்டுடைய பிள்ளைங்க இல்லை, அறிவாளிங்க இல்லை, அறிவில் உயர்ந்தவர்கள் இல்லை, கண்டுபிடிப்பாளர்கள் இல்லை, கண்டுபிடிப்பில் தேறினவர்கள் இல்லை, அவங்ககிட்ட வச்சுக்கலாமா? அல்லாதான் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அதுவே போதும்னு இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், செழிப்பாக இருந்திருப்பீங்களே. ஆனால் இப்போ அது இல்லை. பார்த்தீங்களா? ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் ராணுவம் தாக்குகிறது. காரணம் 20,000 ஒன்று ரெண்டு கிடையாது, 20,000. இதுக்கு என்ன பணஞ்செலவு? அந்த ஈரானிலிருந்து மறுபடியும் அனுப்புகிறாங்க. ஈரானுக்கு ஒரு மும்முனை கத்தி தான் இந்த 3 தீவிரவாத இயக்கங்கள். அது ஒரு முனை கத்தி ஹமாஸ், 2வது முனை கத்தி இந்த ஹவுதீஸ், 3வது முனை கத்தி இந்த ஹிஸ்புல்லா. இவங்களுக்கெல்லாம் யார் உதவி செய்கிறா? ஈரானில் இருக்கிற ஐஆர்ஜிசி, ஈரான்ஸ் இஸ்லாமிக்
ரெவல்யூஷனரி காட்ஸ் கார்ப்ஸ். அவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்களாம். பார்த்தீங்களா, பணம் என்னத்துக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும்னா மனசு வராது. அவங்க இஸ்லாம்லேயே நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க, நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த பணத்தை நாடு ஃபுல்லாக இருக்கிற இஸ்லாமிய ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்திருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் 20,000 ஏவுகணைகள் ஈரான்லேருந்து பார்த்தீங்களா எப்படி எந்தெந்த ரூட் வழி அது சுற்றிக்கிட்டு பார்த்தீங்களா சீரியா வழி லெபனானுக்குள்ளாடி வருது. கத்தாருக்கு ஒரி பண்ணிட்டு கிடக்குது. என்னடா நாம கொடுத்த பணம் எல்லாம் மண்ணோடு மண்ணா என்ன பண்ணிச்சு இல்லாமல் போச்சுதான் இருக்கு. கத்தாருக்கு ஒரி பண்ணிட்டு கிடக்குது. எவ்வளோ கோடிகள் கொடுத்தோம், ஹமாஸை எவ்வளோ நம்பணும், அவங்கள மலையா நம்பணுமே, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கத்தார் வந்து வேதனைப்பட்டு கிடக்குது. இப்போ மறுபடியும் ஈரான் சைலண்டாக இருக்கணும்னு இல்லை. 12 நாள் தாக்குதல் ஈரான் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட மண்டை உடைஞ்ச மாதிரி போயிடுச்சு. அப்பாவது சரி, ஏற்கனவே மண்டையில் நாம் அடி வாங்கிட்டோம், இனிமேலாவது சைலண்டாக இருப்போம் அப்படின்னு ஈரானுக்கு தோணுதா? இப்போ எதுக்கு 20,000 ஏவுகணைகள் இப்போ எதுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்கணும்? இவங்களை யாரும் திருந்த மாட்டாங்க. இவங்களுக்கு யாருக்கும் மனசு என்ன பண்ணாது, திருப்திப்படாது. அந்த இஸ்ரேலை அழிக்கணும், தொடச்சி எறியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காத. குறிப்பாக லெபனான் என்று சொல்லும் பொழுது அது யூதர்களுக்குரிய இடம். அது யூதர்களுக்குரிய இடம். லெபனான் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்க. அதில் ஒயிட்னு அதனுடைய அர்த்தம், ஒயிட். ஏன்னா பனி பிரதேசம், அதாவது மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பட்டன் தான் லெபனான். கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அதில் ஒரு 60% இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கிறாங்க. அது இப்போதான் இந்த ஹிஸ்புல்லா 1982 ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பல நெருக்கடிகளை கொடுத்து இஸ்லாத்தை அங்கே வளர்த்தினார்கள். அதனால கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அங்கே குறைந்து போகுது. அது பல நெருக்கடிகளினாலே உண்டான ஒரு பிரச்சனை. இதை ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. இப்போ இதுக்கு ஒரு முடிவு பட்டணும்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு. யாரும் தடுக்க முடியுமே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இந்த லெபனானில் தான் இந்த கானா என்ற ஒரு ஊர் இருந்துச்சு. கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாருங்கிற ஒரு விரிவான பகுதி, ஒரு சம்பவம், ஒரு மிராக்குலஸ் சாப்டர். அதுதான் முதல் அற்புதமே இந்த லெபனானில் தான் ஆண்டவர் செஞ்சார். கானா அப்படிங்கிற அந்த ஊர் லெபனானில் தான் இருக்குது. அது இயேசு கிறிஸ்து நின்று அற்புதம் செஞ்ச இடம். அந்த இடம் இப்போ யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். அவ்வளோதான். எப்படி காசாவை பிடித்தார்களோ, காசாவை பிடித்தது போல இப்போ லெபனானும் என்ன செய்ய போகிறது, யூதர்களுடைய கருத்தில் வரப்போகிறது. என்ன, இயேசு கிறிஸ்து அங்கே நின்றார். கிபி 33 லெபனானில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இப்போ இனி அதை யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அதனால தான் ஹிஸ்புல்லா மனசை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தூண்டி விடுறாரு. போங்க, சண்டைக்கு போங்க, ஆயுதங்கள் எல்லாம் வாங்குங்க, குவிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி. இந்த மனநிலையை விட்டு இவங்க வரப்போறது இல்லை. இவர்களை அடிக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையை விட்டு பெஞ்சமின் நெத்தன்யாவும் இஸ்ரேல் காட்ஸும் இஸ்ரேல் இராணுவமும் பின்வாங்க போவதும் இல்லை. இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. இவர்களுக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் இவரோடு நின்றுட்டு இருக்காரு. யுத்தங்கள் இனிமேல் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் அடுத்து லெபனான் யுத்தம். தற்போது 2 நாட்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த லெபனானுடைய மலையில தான் இயேசு கிறிஸ்துவும் மறுரூபமான மலையும் லெபனான்ல தான் இருக்குதுங்க. அதான் ஆச்சரியம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாரும் நிக்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் அந்த இடத்துல சூரியன் போல் பிரகாசித்தது, வஸ்திரங்கள் வெண்மையா இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அங்கே மோசேயும் எலியாவும் வந்து நின்றார்கள் என்று இருக்கிறது. அது லெபனான். அப்ப இப்ப பாருங்க, அந்த கிபி 33 காலங்களில் லெபனான் யாருக்கிட்ட இருந்துச்சு, யாரு புரியுது அப்படின்னு சொல்லி. அப்ப இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் இல்லையே. அது கிபி 600 தானே. திரும்ப நான் அதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, சரித்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை திரும்ப எல்லா வீடியோலும் அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலையும் அங்கே அந்த லெபனான் சரௌண்டிங்ஸ், அந்த லெபனான் மலை சரௌண்டிங்ஸ்ல அது இருக்குது. இதை விட இன்னும் பயங்கரம் என்னன்னா, கிமு 1400 காலங்களில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரு. இஸ்ரேலுடைய பார்டர் அங்க ஒரு 3 பார்டர் இருக்குது. லெபனான் மலை பகுதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி பாய்கின்ற அந்த இடங்கள் வரையிலும் பரவி மத்திய தரைக்கடல் பகுதி வரை உள்ள இடங்கள். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் 3 லொகேஷன் சொல்றாரு. அப்படின்னா இஸ்ரேலுடைய பழைய இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் இப்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த பார்டர் இப்பொழுது இருக்கிற லெபனான், சிரியா, ஜோர்டான், இஸ்ரேல் போன்ற இந்த இத்தனை நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான அகண்ட பகுதி தான் இஸ்ரேல். அதை இஸ்ரேலுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதனால தான் இப்ப இஸ்ரேல் மீண்டும் லெபனானை தாக்குகிறது. அதனால எப்படி காசா இப்பொழுது இஸ்ரவேலிடம் வந்ததோ, லெபனானும் கூடிய சீக்கிரம் இஸ்ரவேல் கைவசம் மாறப்போகிறது. யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதங்கள் பற்றாக்குறை வந்தாலும் யூதர்கள் தான் ஜெயிப்பார்கள். பைபிள்ல வசனம் இருக்கு பாருங்க. மீகா தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அது உங்களுக்கு தெரியணும்ல, அது என்ன தீர்க்க தரிசனம்? இந்த மீகா தீர்க்க தரிசனம் கிமு 650 சொல்லப்பட்டது. அதுல என்ன இருக்கு பாருங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். அப்படி இருக்கு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நம்ம நாட்கள்ல நடக்குது. ஒண்ணு நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அங்க நடந்து நிறைவேறி முடிஞ்சிடும். அப்பதான் நாம ஏமாந்து போவோம். எல்லாம் அப்படியே நடந்திருக்குது, இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அப்படின்னு நினைப்பாங்க உலக மக்கள். அதுதான் பைபிள், அதுதான் தீர்க்க தரிசனம். அது எல்லாமே ஜெருசலேமை மையமாக கொண்ட இடம். ஜெருசலேம் சாதாரணமான இடம் கிடையாது. ரோமர்கள் ஆண்ட இடம். ரோமர்கள் ஆண்ட காலங்களில் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். அவர் பாவ மன்னிப்பு என்கிற ஒரு விஷயத்தை உலக மக்களுக்கெல்லாம் உருவாக்குவதற்கு தெரிந்து கொண்ட இடம். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம், மைய இடம், தெய்வீகத்தின் அடிச்சுடல்கள் பட்ட இடம், தெய்வீகத்தின் அத்தியாயங்கள் வெளிப்பட்ட இடம், மீண்டும் தெய்வீகம் மலரும் இடம், மீண்டும் இயேசுவானவர் வந்து இறங்குகின்ற இடம், உலக சரித்திரத்தை மாற்றக்கூடிய இடம். அது மனித ஆளுகையை கூட புரட்டி போட்டு தெய்வீக ஆளுகையை அங்குதான் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வர. வெள்ளை குதிரையில வராருல்ல, லாஸ்ட்ல வெள்ளை குதிரையில இறங்குவாரு. தீர்க்க தரிசனம் பொய்யாகுமா என்ன? ஒண்ணு கூட மிஸ் ஆகாதுங்க. சரி அன்பானவர்களே, நம்புறதும் நம்பாததும் ரொம்ப விருப்பம். லெபனான் வருகின்ற நாட்கள்ல பாருங்க, இஸ்ரேல் கையில வருவார். நன்றிகள். காட் பிளஸ் யூ ஆல்.